Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்ல இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சிம்பிளான பொருட்களை வச்சு சூப்பரா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லா டிஷ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து நான் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் இது ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பிழிஞ்சு இதோட சாறை எடுத்துக்கலாம். ஸோ அந்த புளி தண்ணி ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம ஒரு 50 கிராம் வெந்தயம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பொடி பண்ணவோ இல்லை உடச்சோ போட தேவையில்லை, அப்படியே நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சிவப்பு கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய வெந்தயம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா சிவப்பு கலரில் மாறுற வரலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 3 பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஸோ பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இது கொஞ்சம் கலர் மாறுறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கடுத்தது நான் குழம்பு மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வீட்டில் செஞ்சது தான். வீட்டில் செஞ்ச குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நம்ம மிளகாய் தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நம்ம இதை எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். ஸோ உடனே நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது. நம்ம நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அந்த புளியோட ஜூஸை நம்ம இதில் ஊற்றி தேவையான அளவு நம்ம ரொம்பவே தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துருங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக தான் தெரியுது. நம்ம கொதிக்க வச்சு வரும்போது நல்லா கட்டியாயிரும். ஸோ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் திக்காயிருக்கு. ஆனால் இது இன்னும் கூட நல்லா திக்காகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிருக்கு. திருப்பி நான் இதை க்ளோஸ் பண்ணி திருப்பி நான் கொதிக்க வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா திக்காகி இந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வர வரலும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் நல்லா வெந்து நமக்கு அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இதில் இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கசக்கவே கசக்காதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஷ் கூடயும் சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.